ஸோ 2 மீடியத்துக்குமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கன்மேக் எஜுகேஷன் சேனல். ஓகே, பயோ ஜுவாலஜி அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பயோ பாட்டனி. ஓகேவா, ப்ளஸ் டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். அப்புறம் டாப் மோஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்னன்றதை செக் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பயோ பாட்டனி பயோ ஜுவாலஜியில் டயக்ராம் என்னென்ன டயக்ராம்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்றது ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு உங்களுக்கு 6:15க்கு இன்னும் 6 o'clock லைவ் இருக்கும், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க சார், எங்களுக்குலாம் அப்டேட் பண்ண மாட்டீங்களா சார் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் 12th பயாலஜி தமிழ் மீடியத்துக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் 2 மீடியத்துக்கு சொல்லியிருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் மீடியம் சொல்லியிருப்பேன், செகண்ட் தமிழ் மீடியம் நான் அப்டேட் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணிடலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஷார்ப் ஸோ ஃபுல்லாக 1 மார்க் ஃபுல்லாக நம்ம ஒன் ஷார்ட்டாக இன்சைட் 1 மார்க் ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஓரளவுக்கு பயோ ஜுவாலஜி தான் ஸ்ட்ரகிள்ஸாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பயோ ஜுவாலஜி ஓரளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. இதெல்லாம் வித்தவுட் ஆப்ஷனோட இங்கே கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லாக பப்ளிக் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே, சரியா? வித்தவுட் ஆப்ஷனோட கொஞ்சம் படிக்க பாருங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத லைட்டாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ பயோ ஜுவாலஜி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஒரு டைம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒன் ஷாட்டா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 16 வரைக்கும் அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 17ல இருந்து 28 வரைக்கும், சரியா? ஓகேவா, டன். பயோ ஜுவாலஜி ஓரளவுக்கு 3 மார்க் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் பயோ ஜுவாலஜியில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் நான் அப்படியே ஷோ பண்றேன், அப்படியே லைட்டா செக் பண்ணிக்கோங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது. டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்பெஷலைசேஷன் அப்படியே ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கு, புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சரியா? 3 மார்க் கொஸ்டின்ஸ் போதும். 2 மார்க் 42 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த 42 கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் படிச்சுக்கோங்க, சரியா? அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா பயோ பாட்டனியில் டாப் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அந்த பப்ளிக் கொஸ்டின்ஸ்லையும் செக் பண்ணிடுவோம். 2 மார்க்ல என்னென்ன சாப்டர்ஸ் வந்து செலக்டிவா இருக்கு அப்படின்றத அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி வித்தவுட் ஆப்ஷனோட என்ன பண்ணிருக்கணும், நீங்க படிச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த 12 கொஸ்டின்ஸும் நீங்க படிச்சு வச்சிட்டீங்களா அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சாப்டர் 2. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன், சரியா? ஓகேவா, ஓகே. அண்ட் தென் சாப்டர் 3 ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 4க்கான கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 5க்கான கொஸ்டின்ஸு ஃபுல்லாக அப்படியே ஒன் ஷாட்டாக பார்த்துக்கோங்க. 9 கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 6 ஃபுல்லாகவே இருக்குது, சரியா? 12 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 7 பார்த்துட்டிங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, அப்படியே லைட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 8 பார்த்துட்டிங்கன்னா 1 to 9. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 9, அதாவது சாப்டர் 9ல 1 to 7 கொஸ்டின்ஸ் இருக்கு, அப்படியே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 10ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல சாப்டர் வைஸ் என்னென்ன இருக்குது. சாப்டர் 1 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் சாப்டர் டூ அப்படியே பார்த்துட்டு வாங்க. 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கா, ஓகே. அப்படியே பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3 8 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 4, சரியா? சாப்டர் 4ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, 9 கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 5. நெக்ஸ்ட் சாப்டர் 6ல பார்த்துட்டீங்கன்னா 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது அப்படியே நீங்க ஒன் ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 9 to 14 அப்படி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 15 16 17. நெக்ஸ்ட் சாப்டர் 7ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத பாருங்க. 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா சாப்டர் 8ல
அப்படியே பார்த்துக்கோங்க. 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? அப்புறம் சாப்டர் 9 7 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒன் ஷாட்டா என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சாப்டர் 10 லைட்டா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல சாப்டர் வைஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. சாப்டர் 1 இதோட கண்டினியூ தான். சாப்டர் 1 அதோட கண்டினியூட்டி தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2ல கிட்டத்தட்ட 7 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 7 5 மார்க்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா சாப்டர் 3ல 3 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 4 இல்லையா? சாப்டர் 4ல கிட்டத்தட்ட 7 5 மார்க்ஸ் இருக்கு. சாப்டர் 5ல கிட்டத்தட்ட 6 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம், இல்லை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 6ல 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. சாப்டர் 7ல 1 2 3 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 8. சரியா? சாப்டர் 10. நெக்ஸ்ட் பயோ ஜுவாலஜில உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன பண்றீங்க, லைட்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ் எத்தனை 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சாப்டர் 2ல பார்த்துட்டீங்கன்னா 11 கொஸ்டின்ஸ். சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 9 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் சாப்டர் 3ல. சாப்டர் 4ல 6 கொஸ்டின்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6ல 11 கொஸ்டின். நெக்ஸ்ட் சாப்டர் 7ல இஸ் ஆல்சோ 13 கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 8ல 9 கொஸ்டின். நெக்ஸ்ட் சாப்டர் 9ல இஸ் ஆல்சோ 9 கொஸ்டின். அண்ட் தென் சாப்டர் 10ல 14 கொஸ்டின். அப்படியே ஒன் ஷார்ட்டா என்ன பண்றீங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 11 எத்தனை இருக்கு, 9 கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 12ல 12 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல சாப்டர் 1 அப்படியே ஃபுல்லா பாருங்க, 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 4 to 8. நெக்ஸ்ட் சாப்டர் 2 1 to 15 ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3 ஃபுல்லா அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 4 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 5 பார்த்துட்டீங்கன்னா 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. சாப்டர் 7 அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? சாப்டர் 8 அண்ட் தென் சாப்டர் 9. சாப்டர் 10ல பார்த்துட்டீங்கன்னா 6 கொஸ்டின். சாப்டர் 11ல 7. சாப்டர் 12 அப்புறம் 5 மார்க்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது லைட்டா பாருங்க. சாப்டர் 1ல அப்புறம் சாப்டர் 2ல கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் தென் சாப்டர் 3ல 3 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். சாப்டர் 4ல 7 கொஸ்டின்ஸ். அண்ட் தென் சாப்டர் 5ல பார்த்துட்டீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. சாப்டர் 6 1 2 3 4. அண்ட் தென் சாப்டர் 7ல 4 கொஸ்டின். சாப்டர் 8ல 3. சாப்டர் 9ல 5 கொஸ்டின் என்னென்னன்றது அப்படியே பார்த்துக்கோங்க. சாப்டர் 10ல 6 கொஸ்டின். சாப்டர் 11ல 5. 12ல 5 கொஸ்டின்ஸ். சரியா? ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுல்லா இது டயக்ராம் ஃபுல்லா என்னென்ன இருக்குது அப்படின்றது லைட்டா நீங்க அப்படியே கான்சென்ட்ரேஷன் பண்ணி பார்த்துட்டே வாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனலா பயோ ஜுவாலஜில 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன ரிப்பீட்டட் அப்படின்றது டாப் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு பயோ ஜுவாலஜி அண்ட் பாட்டனிக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸாக ஃபீல் பண்றீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் அனாலிசிஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஒன் ஷாட் என்ன பண்றீங்க, படிச்சிட்டீங்களா அப்படின்றது மறக்காம செக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க. சாப்டர் 6க்கான டயக்ராம்ஸ் ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சாப்டர் 7 எக்கோசிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 8 என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். சாப்டர் 9 பிளான்ட் ப்ரீடிங். அண்ட் தென் சாப்டர் 10 எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ். இந்த லெசன்ஸ்ல வந்து நோ டயக்ராம் கொஸ்டின்ஸ் சாப்டர் 10ல. சரியா?
நெக்ஸ்ட் பயோசுவாலஜியில் உங்களுக்கு சாப்டர் டூல இருந்து அப்படியே பார்த்துட்டு போகும். சாப்டர் ஒன்ல டயக்ராம்ஸ் எதுவும் இல்லை. சாப்டர் டூல இருந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் த்ரீ ரீப்ரொடக்டிவ் ஆஃப் ஹெல்த்தில் இந்த டயக்ராம்ஸ் இல்லை. சாப்டர் ஃபோரில் எதுவும் இல்லை. சாப்டர் ஃபைவ்ல மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் டயக்ராம்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா மெக்கானிசம்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் சாப்டர் சிக்ஸில் எவல்யூஷன்ஸ். சாப்டர் செவனில் இந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தைமஸ் கிளாண்ட் அப்படி ஃபுல்லாக போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின், ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி. நெக்ஸ்ட் சாப்டர் 9 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படி ஃபுல்லாக பார்த்துக்கோம். சாப்டர் 10ல் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், பிரமிட் ஆஃப் பயோம்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 11 பயோடைவர்சிட்டி. இதில் 11 12 இந்த டயக்ராம்ஸ் இல்லை. சரியா ஐசனா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பயாலஜியில் டாப் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதை உங்களுக்கு ஃபைனலாக செக் பண்ணிடலாம். 4 கொஸ்டின் சாப்டர் 1ல். சாப்டர் 2ல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. சாப்டர் 3ல் ஒரு 7 கொஸ்டின் இருக்கு. அந்த 7 கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் டீட்டெயில்டாக இந்த 4 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க சாப்டர் 8 வரைக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் 5ல் 5 மார்க்கில் 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா. இந்த போல்டில் இருக்கிறத என்ன பண்ணுறீங்கன்னா முக்கியத்துவமாக கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா. சாப்டர் 6 1 2 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. 4 9 எல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 7ல் டீட்டெயில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் 1 ஃபுல்லாக இருக்குது. இதை ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு வேணா 9 கொஸ்டின்ஸ் 10 11. சரியா. சாப்டர் 8ல் டீட்டெயில்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா 1 இந்த ஃபுல்லாக போய் பார்த்துட்டே வாங்க. 5 6. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இதில் என்னது சாப்டர் 9ல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துக்கலாம். 1 to 8 அப்புறம் 9 10. ஓகேவா. அண்ட் தென் 9th அதாவது 10th சாப்டரில் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸில் என்னென்ன இருக்குது டீட்டெயில்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ். சாப்டர் 11 பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். இதில் டீட்டெயில்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்க. 1 to 8 9 the questions. And then chapter 12 environmental issues, the detailed 5 mark questions என்னென்ன இருக்கு அப்படின்றத லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே ஓகேப்பா. 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க சார் எங்களுக்குலாம் அப்டேட் பண்ண மாட்டீங்களா சார் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் 12th பயாலஜி தமிழ் மீடியத்துக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் 2 மீடியத்துக்கு சொல்லியிருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் மீடியம் சொல்லியிருப்பேன். செகண்ட் தமிழ் மீடியம் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா. உங்களுக்கு கடைசியில் இந்த கொஸ்டின்ஸ் தமிழ் மீடியம் இருக்கும். ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்றத ஒன் ஷார்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மீடியமும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒன் ஷார்ட்டாக ரிவிஷன் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு பாருங்க. 12th 13 14 அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 15th கொஸ்டின் 16th கொஸ்டின்ஸு அப்புறம் 17 18. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. 19 20. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிரி விலங்கியல் அதாவது பயோசுவாலஜி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் கீயோட இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்டு 4th கொஸ்டின் 5th கொஸ்டின். அப்படியே சைட் பை சைடு இந்த டயக்ராம்ஸும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. சரியா. சைட் பை சைடு என்னென்ன டயக்ராம் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டே வந்துடுங்க. 6th 7th அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 8th 9th 10th அப்புறம் 11th 12th கொஸ்டின்ஸ் அப்படியே பாருங்க. அப்புறம் 13 14th கொஸ்டின் 15th அதோட கண்டினியூட்டி தான். சரியா. சேம் 5 கொஸ்டின்ஸ் டயக்ராம்ஸ் அப்படி சைடில் அப்படியே பார்த்துட்டே வாங்க. 6th கொஸ்டின் 7 8 அப்புறம் 9 இந்த டயக்ராம்ஸ் அப்படியே லைட்டாக பார்த்துட்டே வாங்க. 10 11 12 13 14 15 அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 16th கொஸ்டின் 17 18 19 20
21, 22, 23 வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படியே 1ல இருந்து இருக்குது. ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு வாங்க. 2, 3, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 4th, 5th, 6th, and then 7th, and then 8th, 9th, சரியா? 10th, 11th, 12th, 13, 14, 15, 16 செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓரளவு நான் தமிழ் மீடியத்துக்கும் நான் அப்டேட் பண்ணியாச்சு. மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.